Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus most important questions பார்க்க போறோம். அதுல sum number 8. Find the general solution of the differential equation dy by dx is equal to 1 plus y squared by 1 plus x squared. ஓகேவா? இந்த sum வந்து உங்களுக்கு 1 மார்க்ல கேட்கிறதுக்கு chances அதிகம் உண்டு. சரியா? இப்போ differential equation கொடுத்துட்டு general solution-ஐ find பண்ண சொல்றாங்க. சரியா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க? given எடுத்து எழுதிக்கலாம். என்னது dy by dx which is equal to 1 plus y squared by 1 plus x squared. சரியா? to find என்னது general solution. ஓகே அப்பா, இதில் இங்கே பாருங்க, y இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா கேட்க போகிறோம், எங்கெல்லாம் x இருக்கோ அதெல்லாம் ஒன்றா எழுதிக்க போகிறோம். சரிங்க பாருங்களேன், இப்போ இங்கே dy இருக்குல்ல, இந்த இடத்துல 1 + y ஸ்கொயர்டு எப்படி இருக்குது, மேலே நியூமரேட்டில் இருக்குது, இந்த சைடில் வந்துச்சுன்னா எப்படி வரும், பையில் வந்துடும். சரியா? அதே மாதிரி which is equal to இந்த dx இங்கே டினாமினேட்டில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் வந்து எப்படி வரும், நியூமரேட்டருக்கு வந்துடும். இங்கே ஆல்ரெடி டினாமினேட்டில் யார் இருக்கா, 1 + x ஸ்கொயர் இருக்காங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா? டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனை இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம். சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு சைடையும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போ என்னாகும், இன்டகிரல் dy by 1 + y squared which is equal to integral dx by 1 + x squaredனு வந்துடும் இல்லையா? அதுக்கு என்ன மீனிங்கு, அதாவது integral 1 by 1 + y squared into dy which is equal to integral 1 by 1 plus x squared into dx. கரெக்டா? இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, we know that integral 1 by 1 plus x squared dx நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்னப்பா சொல்லுவோம், tan inverse x plus c சொல்லுவோமா? ஓகேவா? ரெண்டுமே இப்படி இருக்குது, அதே ஃபார்மில் தான் இருக்குது. அப்போது இது எப்படி எழுதிடலாம், tan inverse y அப்படின்னு எழுதிடலாம் இல்லையா? which is equal to இதை tan inverse xன்னு எழுதிடலாம் ப்ளஸ் c. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதோட ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேவா? இவ்வளோ தான், சிம்பிள். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. which is the general solution of given differential equation. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியாப்பா?